அதிநவீன விஞ்ஞான உலகில் நோய் பெருக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அண்மை காலமாக எலும்பு தேய்மானத்தால் ஏற்படும் மூட்டுவலி முதியோர்களை அதிக அளவில் பாதிக்கிறது. இதுபோன்ற நோய்களை எவ்வாறு கண்டறிந்து சிகிச்சை பெறுவது என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இந்தியாவில் 40 வயது முதல் 50 வயதுள்ள அனைவருக்கும் எலும்புப்புரை நோய் ஏற்படுவது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருவதாக உலக சுகாதார ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மன அழுத்தம், சோர்வுத்தன்மை, பசியின்மை என பல்வேறு உபாதைகளும் எளிதில் ஏற்படும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். முறையான உடற்பயிற்சி, உணவு பழக்க வழக்கத்தை சரியாக கடைபிடிப்பது, ஊட்டச்சத்து மிக்க காய்கள், பழங்கள் உள்ளிட்டவைகளை உட்கொண்டால் எலும்பு தேய்மான நோய்கள் வராமல் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். போன் மினரல் டென்சிட்டி, அதாவது எலும்பு தாது அடர்த்தி உடலில் குறையும் போது மருத்துவர்கள் ஆலோசனை இல்லாமல் மருந்துகளை உட்கொள்வதால் கைமணிக்கட்டு, முதுகுத்தண்டு உள்ளிட்டவைகளில் வலி ஏற்படுவதை நம்மால் எளிதில் உணர முடியும் என மருத்துவ வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சின்ன வயசில் இப்போ யாரும் வெளியில் விளையாடுறது கிடையாது. ஃபுல்லாக ஃப்ளாட் சிஸ்டம், ஜங்க் ஃபுட்ஸு, இது எல்லாமே வைட்டமினோட அளவை குறைக்கும். 10 மணி நேரம், 14 மணி நேரம், 15 மணி நேரம் உட்கார்ந்தே வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இவங்களுக்குலாம் மசில் ஃபெட்டிக், சோர்வு, மசில் ஃபெட்டிக், மென்டல் டிப்ரெஷன், இது எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் இல்லாமல் 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய, 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க வைட்டமின் டி லெவல்ஸை சரியாக செக் பண்ணணும். சரியான மருத்துவரை அணுகி அவங்க மூலமாக அதற்கான சிகிச்சையை சரியாக செய்து கொள்ளணும். இந்தியாவிலேயே வேறெங்கும் இல்லாத அதிநவீன மருத்துவ வசதிகள், சிகிச்சை முறைகள் உள்ளிட்டவை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் ஆஸ்டியோபோரோசிஸ்கான சிகிச்சைகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மனித உடலியலில் எலும்புகளில் வைட்டமின் குறைந்தாலும், நுண்ணூட்டக் கலவை சிதைந்தாலும் சிலருக்கு மயக்கமும் தலை சுற்றுதலும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இவற்றையெல்லாம் குணப்படுத்துவதற்கு மேலை நாடுகளுக்கு இணையாக தமிழக அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றன. நீண்ட நேரம் வாகனம் ஓட்டுதல், கம்ப்யூட்டரில் தொடர்ந்து பணிபுரிவது உள்ளிட்டவைகளினால் முதுகு எலும்பு, கைகளின் மணிக்கட்டு எலும்பு உள்ளிட்டவைகளில் தேய்மானம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த போன் மினரல் டென்சிட்டி கம்மியாக உள்ள நோயாளிகளுக்கு பல்வேறு சிகிச்சை முறைகள் தற்போது நடைமுறையில் அவைலபிளாக இருக்கிறது. டெரிபாரடைட் இன்ஜெக்ஷன் என்பது, இந்த டெரிபாரடைட் இன்ஜெக்ஷன் தினமும் இன்சுலின் எப்படி போட்டுக்கொள்கிறீர்களோ அதே போல இந்த டெரிபாரடைட் இன்ஜெக்ஷன் போடுவதன் மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்பு புரை வியாதி அதிகமாக உள்ளவர்களுக்கு நல்ல பலன் கிட்டுகிறது. இந்தியாவிலேயே மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கும் தமிழகத்தில் எலும்புப்புரை நோயை குணப்படுத்த அதிநவீன மருத்துவக் கருவிகளுடன் உயர்தர மருந்துகளை கொண்டு தனியார் மருத்துவமனைகளை விட அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஏழை எளியோருக்கு எவ்வித கட்டணமும் இன்றி இந்த சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஜேம்ஸ் லிசா.